எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விலகணும், சந்தோஷம் அப்படிங்கிற வசந்த காற்று வீசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தை மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியான வசந்த பஞ்சமி நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களையும், எக்காரணம் கொண்டும் நம்ம செய்யவே கூடாத 5 முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான விளக்கங்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வசந்த பஞ்சமியினுடைய சிறப்புகளை பற்றியும், மார்வாடிகள் இந்த குறிப்பிட்ட வசந்த பஞ்சமி நாளன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ரகசிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய தனிப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. நன்மைகள் அனைத்துமே தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட வழிபாடுகள் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். அப்படி அந்த வழிபாடுகளில் முக்கியமானதாக கருதப்படக்கூடியது தான் இந்த தை மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியான வசந்த பஞ்சமி. தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய 9 தினங்களுமே ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லி மாதங்கி தேவி தாயாரை வணங்குவது அப்படிங்கிறத செய்துட்டு இருக்கிறோம். அப்படி அந்த விதத்தில் இந்த தை மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமி நாளன்னைக்கு சாக்த வழிபாடுகளில் முக்கியமானதாக கருதப்படக்கூடிய வாராகி எண்ணெய்க்குரிய நாளும் சேர்ந்து வருது. பஞ்சமி திதி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வீடுகளில் வாராகி எண்ணெய்க்குரிய வழிபாடுகள் அனைத்தையுமே கடைபிடிப்போம். அப்படி அந்த விதத்தில் இந்த ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாதங்கி தேவி தாயாருக்குரிய நாட்களில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை பெற்றுத்தர கூடிய நாளா அமையுது. வீடுகளில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப்படத்திற்கு நீங்க மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைத்து வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே சூடுவது அப்படிங்கிறது செய்யணும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட வசந்த பஞ்சமியானது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த நன்னாளன்னைக்கு வாராகி எண்ணெய் தேவி தாயாரை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிற பூக்களுக்கும் வெள்ளை நிற பூக்களுக்கும் முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தங்கரளி பொன்னரளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூக்களை வாங்கி கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை சாமந்தி மலர் அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மொத்தத்தில் மஞ்சள் இல்லைனா வெள்ளை நிற பூக்களுக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு சரஸ்வதி தேவி தாயார் அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வட மாநிலங்களில் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசந்த பஞ்சமி நாளன்னைக்கு தான் குழந்தைகளில் புதுசாக ஏதாவது கல்வி கலைகளில் சேர்த்து விடுவது அப்படிங்கிறத செய்வாங்க. ஒரு சில பழக்க வழக்கங்கள் நமக்கும் அவங்களுக்கும் மாறுபட்டாலுமே ஒரு சில முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையுது. அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் படிக்கின்ற வயதில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் சரஸ்வதி தேவி தாயாருடைய திருவுருவப்படத்திற்கு அவர்களுடைய கைகளாலேயே ஏலக்காய் மாலை சூடச் சொல்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. ஏலக்காய் மாலை சூடுவதோடு மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி தாயாருக்குரிய ஸ்லோகங்களை சொல்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம வசந்த பஞ்சமி நாளன்னைக்கு கடைபிடிப்பதோடு மட்டும் இல்லாமல் இரவு 8 to 10 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் வாராகி எண்ணெய்க்காக நம்ம வெற்றிலைக்கு மேலே அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். வெற்றிகள் அனைத்தையுமே தேடித்தரக்கூடிய வெற்றிலையானது நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சொந்தமாக வீடு நிலம் அமையணும், இல்லை வீடுகளில் நிலத்தகராறு இருக்குது, அந்த நிலத்தகராறுக்கு ஏதாவது ஒரு சுபமான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வரக்கூடிய இரவு 8 to 10 அப்படிங்கிற நேரத்தில் வாராகி எண்ணெய்க்காக வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நல்ல வேலை அமையணும். புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறீங்க, வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறீங்க, இல்லை இருக்கக்கூடிய வேலையிலேருந்து வேலை மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களும் இந்த குறித்த நாளன்னைக்கு கண்டிப்பாக வாராகி எண்ணெய் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் வேலை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான தடைகளும் விலகும், வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அமையும். அரசு வேலை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சரி, இல்லை தனியார் கம்பெனிகளில் வேலை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சரி, இந்த குறிப்பிட்ட வசந்த பஞ்சமி நாளன்னைக்கு வாராகி எண்ணெய்க்கும் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் வஸ்திரம் வாங்கி தந்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூக்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற பூக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிவப்பு நிற வஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்பிக்கையோடு இந்த குறிப்பிட்ட வசந்த பஞ்சமி நாளன்னைக்கு நான் முன்னாடி குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடித்து பாருங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகள் கல்வியில் சிறப்பதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது. இப்போ நம்ம இது வரைக்குமே வசந்த பஞ்சமி நாளன்னைக்கு எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக நம்ம செய்யவே கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறைய வழிபாடுகள் நிறைய பிரார்த்தனைகள் அனைத்தையுமே முன்வைத்து செய்வோம். ஆனாலும் நம்மளே அறியாமல் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு முழு பலன் கிடைக்காம போகுது. அப்படி அந்த விதத்தில் இந்த வசந்தம் வீசக்கூடிய வசந்த பஞ்சமி நாள் அன்னைக்கு செய்யவே கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா தெரிஞ்சுப்போம்.
முதல் முக்கியமான விஷயம், வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லும் பொழுதே சில நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதற்குண்டான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய விதத்தில் வசந்த பஞ்சமியானது கொண்டாடப்படுது இல்லைங்களா? அப்படி அன்றைய தினம் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் மரங்கள் செடிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவற்றை வெட்டுவது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக புதுசாக செடிகள் நடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம், நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வசந்த பஞ்சமி அப்படிங்கிறதால கண்டிப்பாக அசைவம் உண்பது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளணும். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நான் சமைத்து கொடுத்தேன், நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வழிபடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. வீட்டில் அசைவம் எடுப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அதி உன்னதமான நாள் அப்படிங்கிறது நமக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம ஒரு வருடம் காத்திருக்கணும். அப்படிங்கிறதால கண்டிப்பாக அசைவம் உண்பது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், நாளைய தினம் தலை ஸ்நானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கலாம். ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் பொதுவாகவே சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதாலையும் சூரியனுக்கும் சனிக்கும் பகை அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது இல்லை சாதாரணமாக எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம், நாளைய தினம் கண்டிப்பாக மஞ்சள் நிற ஆடைகளுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி கொடுத்திருந்த பதிவிலேயே குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். அப்படி அந்த விதத்தில் கட்டாயம் நாளைய தினம் கருப்பு நிற ஆடைகள் அணிவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இப்படி நம்ம மீறி அணியிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சூரிய பகவானுடைய அருளானது கிடைக்காம போயிடும். அப்படிங்கிறதாலையும் வசந்த பஞ்சமி அப்படிங்கிறதே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வரவேற்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதால கருப்பிற்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத நாளைய தினம் செய்யவே வேண்டாம். அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம், இரும்பு தொடர்பான பொருட்களை நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. ஈயம், பித்தளை, கருங்கல் இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. நம்ம மீறி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கட்டாயம் இந்த வசந்த பஞ்சமி நாளைக்கு நான் சொன்ன பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக நாளைய தினம் நம்ம வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் முதல் விஷயமா காலை நேரமான சூரியஹோரை நேரம் 6 to 7 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியஹோரை நேரத்தில் சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே செய்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம படிப்படியான முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. எல்லா விஷயங்களுமே சரிவர செய்திருவோம், வசந்த பஞ்சமிக்கு உண்டான வழிபாடு எல்லாமே செய்திருவோம். ஆனால் காலை நேரமான சூரியஹோரை நேரத்தில் சூரிய பகவானை வணங்குவது அப்படிங்கிறத மட்டும் மறந்துட வேண்டாம். இதை நினைவில் வைத்து செயல்படுங்க. அடுத்தபடியாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வழிபாடுகளில் ஈடுபடுவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. தொடர்ந்து வரக்கூடிய பஞ்சமி நாளின் பொழுது வாராகினியுடைய ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சென்று வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே போல் ஏலக்காய் மாலையை குழந்தைகளையே கோர்க்க வைப்பது அப்படிங்கிறத தான் செய்யணும். பெரியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களே கோர்க்க சொல்லலாம். சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உதவியோடு கோர்க்க வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வசந்த வாழ்வை வீசக்கூடிய வசந்த பஞ்சமி திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில முக்கியமான தவறுகளும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.